அனைவருக்கும் வணக்கம். புறநானூறு பாடல் 58 புலியும் கயலும். பாடியவர் காவிரி பூம்பட்டினத்து காரி கண்ணனார். பாடப்பட்டோன் சோழன் குராப்பள்ளி துஞ்சிய பெரும் திருமாவளவனும் பாண்டியன் வெள்ளியம்பலத்து துஞ்சிய பெருவழுதியும். திணை பாடான். துறை உடனிலை. பாடல். நீயே தன்புணர் காவிரிக் கிழவனை இவளே முழுமுதல் தொலைந்த கோழி ஆலத்து கொழுநிழல் நெடுஞ்சினை வீழ்பொருத்தாங்கு தொல்லோர் மாய்த்தன துலங்கல் செல்லாது நல்லிசை முதுகுடி நடுக்கு அறத்தழீஇ இளையது ஆயினும் கிளையரா எரியும் அருநரை உருமின் பெருநரை பொறாச் செருமான் பஞ்சவர் ஏரே. நீயே அறந்துஞ்சு உறந்தைப் பொருநனை இவனே நெல்லும் நீரும் எல்லார்க்கும் எளியவனே. வரைய சாந்தமும் திரைய முத்தமும் இமிழ்குரல் முரசும் மூன்றுடன் ஆளும் தமிழ்கெழு கூடல் தன்கோல் வேந்தே. பால்நிற உருவின் பனைக்கொடி யோனும் நீல்நிற உருவின் நேமியோனும் என்று இருபெரும் தெய்வமும் உடன் நின்றாங்கு உருகெழு தோற்றமொடு உட்குவர விளங்கி இந்நீர் ஆகலின் இனியவும் உளவோ. இன்னும் கேண்மின் இசை வாழியவே ஒருவீர் ஒருவீர்க்கு ஆற்றுதிர் இருவீரும். உடனிலை திரியீர் ஆயின் இமிழ்திரை பௌவம் உடுத்த இப்பழங்கெழு மாநிலம் கையகப்படுவது பொய்யாகாதே. அதனால் நல்ல போலவும் நயவ போலவும் தொல்லோர் சென்ற நெறியர் போலவும் காதல் நெஞ்சின் நும்புணர்ச்சி வென்று வென்று அடுகளத்து உயர்க நும்வேலே. கொடுவரி கோல்மாக் குயின்ற சேண்விலங்கு தொடுபுரி நெடுநீர் கெண்டையோடு பொரித்த குடுமிய ஆக பிறர் குன்றுகெழு நாடே. பாடலின் விளக்கம். இவன் பஞ்சவர் எனப்படும் பாண்டிய அரசர்களில் ஏறு போன்றவன். அடி இற்று போன ஆலமரத்தை அதன் விழுதுகள் தாங்குவது போல முன்னோர் மாய்ந்தபின் பாண்டிய நாட்டுக் குடிமக்களின் அச்சம் போக்கி அறநெறி பிறழாமல் ஆட்சி நடத்துபவன். உருவில் சிறியதாயினும் நல்ல பாம்பைக் கண்டு மக்கள் ஒதுங்குவது போல பகைவர் ஒதுங்கும்படியும் இடியைக் கேட்டு நடுங்குவது போல பகைவர் நடுங்கும்படியும் நாட்டை ஆள்பவன். நீ உறையுறை கைப்பற்றி நாடாள்பவன். இவன் நெல்லும் நீரும் எல்லார்க்கும் பொது என்று எண்ணிக்கொண்டு பொதிய மலை சந்தனம் கடல் முத்து மும்முரசு ஆகிய மூன்றையும் தனதாக்கிக் கொண்டு ஆளும் கூடல் நகர அரசன். நீங்கள் இருவரும் இருபெரும் தெய்வங்களாகிய பலராமனும் திருமாலும் போல ஒன்றிப் பகைவர்கள் அஞ்சுமாறு தோன்றுகிறீர்கள். இப்படியே நீங்கள் இருந்தால் இதைக் காட்டிலும் இனிமையான நிகழ்வு வேற என்ன இருக்கிறது? இன்னும் கேளுங்கள். உங்களின் புகழ் நிலைக்கட்டும். ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து கொள்ளுங்கள். இருவரும் சேர்ந்தே இருந்தால் உலகமே உங்கள் கைக்குள் வரும். பகைவர்கள் இடையிலே புகுந்து நல்லவர்கள் போலவும் நலம் பயப்பது போலவும் முன்னோர் பின்பற்றிய நெறி போலவும் ஏதாவது சொன்னால் ஏற்றுக்கொள்ளாமல் இன்று போலவே என்றும் சேர்ந்தே இருங்கள். உங்களுடைய நாட்டு குன்றுகளில் புலி மீன் இரண்டையும் சேர்த்து பொரித்து கொள்ளுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபை ஆகும்.